பொதுவாகவே விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவர் மேலே வன்மத்தை காக்கிறதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய தற்கொலை கூட்டம் எப்போவுமே இருக்கும். அவனுங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயோட வளர்ச்சி பிடிக்காம புறம்பட நாய்களாக தான் இருப்பானுங்க. சரி, அவனுக்கு கிடக்கிறானுங்க மயிலாண்டிக்கே, நம்ம அரசியலுக்கு போய் மக்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு அங்கே வந்தால் அங்கேயே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டால் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேன அட மானம் கெட்ட, அறிவு கெட்ட, படிக்காத தற்கொலை நாய்களே, விஜய் 2009 விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, மாவட்டம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் உறுப்பினர்களை உருவாக்கி அவங்க மூலியமா மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாண்டா அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு மனுஷன் அரசியலுக்கு வர்றதுக்கு இதை விட வேற என்னடா தகுதி எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இதை விட பெரிய கூத்தனா விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற யாருன்னு பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் பண்றவன், ஜாதி மதத்தை கிளப்பி அரசியல் பண்றவன், காலங்காலமா கொத்தடிமையா அரசியல் பண்றவன். ஐயோ கொடுமை. நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி வேண்டாம் கேட்பேன். விஜய் கட்சி மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட கொள்கை என்ன, அவரோட கோட்பாடு என்ன, அவர் என்ன பண்ண போறாரு? ஏன் விஜயோட கட்சி சின்னமே நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இப்படி மாத்தி மாத்தி கடிச்சு வைக்கிறீங்களே.